உங்கள் ராசிக்கு ராசி உங்கள் ராசி உங்கள் சென்ம நட்சத்திரம். உங்கள் சென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் தன குடும்பம் வருமானத்தை கொடுக்கும். 3வது நட்சத்திரம் எந்த வகையிலையும் ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அந்த 3வது நட்சத்திரம் நீங்கள் ஈர்க்கக்கூடாது. 4வது நட்சத்திரம் ஈர்க்குங்க. 4வது நட்சத்திரம் உங்களுக்கு எந்த வகையில், அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் நன்மை கொடுக்கும். அதே 5வது நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை கொடுக்காது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 6வது நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் கண்டிப்பாக நல்ல நன்மை கொடுக்கும். அந்த நட்சத்திரம் நீங்கள் நல்ல காரியம் எல்லாமே செய்யலாம். 7வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 7வது நட்சத்திரம் உங்களுக்கு முடக்கும். அந்த 7வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. கண்டிப்பாக 8வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்துக்கு 9வது நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்துக்கு 10வது நட்சத்திரங்கிறது பகை நட்சத்திரம். 10வது நட்சத்திரம் பண்ணுறப்ப பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய காரியத்துக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட செயலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே நேரத்துக்கு 11வது நட்சத்திரம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். 12வது நட்சத்திரம் நல்லது கொடுக்கும். ஆனால் அதே நேரத்துக்கு 13வது நட்சத்திரமும் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அதே நேரத்துக்கு 14வது நட்சத்திரம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. 14வது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு 14வது நட்சத்திரம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அது அதில் தீமை தான் நடக்கும் அப்படிங்கிறது. 15வது நட்சத்திரங்கிறது உங்களுக்கு நன்மை அளிக்கும். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, இடம் பத்திரம் பதிவு பண்ண போகிறீங்க, நல்ல காரியம், கல்யாணம், பொண்ணு பார்க்குறது, போகிறது வர்றது அப்படிங்கும்போது நீங்கள் 15வது நட்சத்திரம் போகலாம். அதே 16வது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு 16வது நட்சத்திரம் இயக்கக்கூடாது. அதே 17வது நட்சத்திரம் கண்டிப்பாக இயக்கலாம். அந்த 17வது நட்சத்திரம் நீங்கள் நல்ல காரியம் எல்லாமே செய்யலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 18வது நட்சத்திரங்கிறது உங்களுக்கு பகை நட்சத்திரமாக வரும். அந்த 18வது நட்சத்திரம் பார்த்து ஈக்கணும். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி தவிர்த்துக்கங்க, இது முக்கியமான காரியம் போகிறது. 19 நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். 20வது நட்சத்திரமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 21வது நட்சத்திரத்தை நீங்கள் தடை கொடுக்கணும். அதாவது எந்த இது நீங்கள் நல்லது செய்கிறதோ, ஒரு வெளியில் போகிறது வர்றது, ஒரு நல்லதுக்கு போகிறதுக்கெலாம் உங்களுக்கு அந்த 21வது நட்சத்திரம் உங்களுக்கு செட் ஆகாது. அதே 22வது நட்சத்திரம் கண்டிப்பாக வெற்றி அடையும். எந்த காரியத்துலேயுமே நீங்கள் 22வது நட்சத்திரம் மூவ்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். 23வது நட்சத்திரம் உங்களுக்கு செட் ஆகாது. 23வது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு 23வது நட்சத்திரத்தை நீங்கள் ஈர்க்கக்கூடாது. எந்த வகையிலே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துங்களேன். ஒரு நல்லது போகிறது, ஒரு காரியம் போகிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, எந்த இதுவுமே அதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதே பாருங்கள், உங்களுக்கு 24வது நட்சத்திரம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். 24வது நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். 25வது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு 25வது நட்சத்திரம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும், நல்லது நடக்கும். 26வது நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும். 27வது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதே நேரத்துக்கு 27வது நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணும். அந்த 27வது நட்சத்திரம் நீங்கள் இயக்கலாம். எப்படி இயக்கலாம்னா, இந்த 18 சித்திரமார்களுக்கு, நூற்றுக்கணக்கான சித்திரமார்களுக்கானவா, அந்த உங்களுக்கும் அந்த 18வது அந்த 17வது நட்சத்திரம் ஏதோ, அந்த 17வது நட்சத்திரம் ஏதோ, அந்த 17வது நட்சத்திரம் பிடிச்சி அந்த நட்சத்திர அதிபதி, அது உணவு என்னங்கிறது, அந்த 27வது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் அந்த சித்தர்மார்களை நீங்கள் வணங்கினீங்கன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்து வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கு நான் சொன்னது பாருங்களா, எந்தெந்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கம் சொல்லிக்கிறேன். அந்த நட்சத்திரத்தை பிடிச்சி நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் இயக்கலாம். குறிப்பிட சொல்லலாம், இந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் பண்ணோம், இது பகை நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் நட்பு நட்சத்திரம், இதெல்லாம் நிறைய இருக்குது அதில். ஆனால் பொதுவாக நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் நான் சொன்ன நட்சத்திரம் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது பண்ணும். அந்த நட்சத்திரத்தை பிடிச்சி நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு பாருங்கள். வாழ்க வளமுடன்.